ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விளாக். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க அல்வா. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அல்வா வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடக்கூடிய தான் அல்வா. இது வந்து எதில் நான் செஞ்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? முக்கனின்னு சொல்லக்கூடிய ஒரு கனியாக நான் பலாக்கனி தாங்க. அந்த பலாப்பழ சொலைகளை வச்சு தான் இந்த அல்வாவே செஞ்சுருக்கிறேன். இது வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பலாப்பழம் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த படித்த பலாப்பழத்தை இப்படி விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடையில நம்மளுக்கு சந்தோஷமே தனிதாங்க. இப்போ பாருங்கள், 10 பலாச்சொலைகளை எடுத்து சுத்தமாக நான் அந்த விதைகளை எல்லாம் எடுத்துட்டு உள்ளே உள்ள வெள்ளை கலர் தோல்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க பலாச்சொலைகளை இப்போ ஒரு சின்ன குக்கர் எடுத்து இதை எல்லாத்தையும் அந்த குக்கரில் சேர்த்துக்கிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் குக்கரில் வந்து எல்லா பலாச்சொலைகளையுமே சேர்த்துட்டேன். மொத்தம் ரொம்ப நான் எடுக்கலைங்க, 10 பலாச்சொலைகள் தான் எடுத்துருக்கிறேன். 10 பலாச்சொலைக்கே எனக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு அல்வா கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், அது வந்து அரை கிலோங்கிறேன், அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து பலாச்சொலைகளை வேக வச்சுக்கோ. இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வச்சுட்டு குக்கரை விசில் போட்டு 5 விசில் வச்சுருவோம். 5 விசில் வச்சு நல்லா ஆவியெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா அப்படியே மை மாட்டம் அந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நல்லா அப்படியே கூழ் மாட்டம் வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு இதை அப்படியே ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து பேஸ்ட்டாக, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கிறணும். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணி வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அடிக்க போகிறதில்ல. அதில் வந்து 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தையும் வந்து இந்த தண்ணியிலே போட்டு அப்படியே கரைச்சிக்குவோம். ஏன்னா அந்த தண்ணி வந்து பலாச்சொலைகள் வெந்த தண்ணி தானே, அதனால் அதிலே கலந்து நல்லா வெல்லத்தையும் கரைச்சாச்சு. இப்போ வந்து பலாப்பழமும் நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊற்றி அந்த நெய்யிலே வந்து இந்த முந்திரி பருப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நல்லா போட்டு கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். ஏன்னா நம்ம வந்து வறுத்து எடுத்து நான் இதை வந்து தனியாக தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை வந்து அந்த அல்வாவில் வந்து அழகுபடுத்துறதுக்காக வச்சு அழகுபடுத்துறதுக்காக நான் வச்சுருக்கேன். நான் இதில் வேணால் அப்படியே வந்து சேர்த்து வேணாலும் வேக வைக்கலாம். நான் வந்து அப்படியே சேர்த்து வேக வைக்கலைங்க. இந்த தனியாக எடுத்து தான் வச்சுட்டேன். இப்போ அந்த நெய்யில் வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல பலாச்சொலைகள்லாம், அந்த பேஸ்ட்டை வந்து இந்த நெய்யோட கலந்துட்டு இதை நல்லா நெய்யில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நெய்யெல்லாம் ரொம்ப தேவையே இல்லைங்க. இப்போ 2 ஸ்பூன் விட்டுருக்கேன், அடுத்து 2 ஸ்பூன் விடுவேன். அவ்வளவுதான் நான் இதுக்கு உள்ளான அளவே நெய். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 3/4 பங்கு வெல்லப்பாகை எடுத்து ஊற்றிவிட்டேன். ஏன்னா இதில் வந்து இனிப்பு வந்து பலாச்சொலைகளையும் இனிப்பு இருக்கும், வெல்லமும் நல்லா இனிப்பாக இருக்கும். நம்ம வந்து அதனால 3/4 பங்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டுட்டு இதை செக் பண்ணி இனிப்பு போதுமானு செக் பண்ணிப்பாங்க. யாருமே எப்போவுமே உப்பு போடாமல் நம்ம செக் பண்ணோம்னாக்கா இனிப்புடைய டேஸ்ட்டு சரியாக தெரியாது. உப்பு போட்டால் தான் அதோடைய அளவு எப்படி இருக்குது, தித்திப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும். உப்பை போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், பத்தலை. மிச்சம் இருக்கிற வெல்லப்பாகையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா 150 வெல்லம் எடுத்தேன், கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு 10 பலாச்சொலைக்கு 150 வெல்லம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெல்லப்பாகு எடுத்து நல்லா அந்த இதெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. மிக்ஸ் ஆகிறப்போ இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தனியாக எடுத்து நம்ம அதை கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சி எடுத்து வச்சுப்போம். இங்கே பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி இதோட சேர்த்துப்போம். இதோட சேர்த்த உடனே டக்குன்னு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினோடனே நல்லா ஸ்பீடாக கிண்டணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உடனே கட்டியாக மாறிடும். அதனால் அந்த கட்டி விழுகாமல் நல்லா ஸ்பீடாக வந்து கிண்டி விட்ருங்க. கிண்டிட்டு நல்லா அதை கிண்டணுங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கட்டி போகாமல் கிண்டிட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுப்போம். இங்கே பாருங்கள், குழம்பு மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், பச்சை மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், தாலி கரியானத்தூள், அதுக்கப்புறம் வந்து பூண்டு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடி, இதெல்லாம் வந்து கருவேப்பிலை பொடி, இதெல்லாம் நாங்கள் வந்து ஆர்டர்னு பேரில் செஞ்சு கொடுக்குறோங்க. அது மட்டும் இல்லாமல் அரிசி வடகம், கூழ் வடகம், இதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டிலையே தரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த ஸ்கிரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்கன்னாக்கா நாங்கள் டீட்டெயில் விவரம் சொல்லுவோம். உங்களுக்கு வீட்டுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம். தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. 2 ஸ்பூன் நெய் விட்டோடனே அப்படியே தளர்ந்து அந்த நெய் பாருங்கள். இந்த நெய் வந்து இந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்க வேணாம். அப்படியே வந்து இந்த நெய் ஃபுல்லாகவே வந்து இந்த அல்வா வந்து அப்படியே உள்ளே இழுத்துரும்.
உள்ளே இழுத்து இங்கே பாருங்களேன், நாம் அதை கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நெய்யை விட்டு கிண்ட கிண்ட அப்படியே வந்து நல்லா அந்த ஒரு சைனிங் பாருங்கள், அவ்வளோ ஒரு சைனிங்க. இது வேகையில் வீடே வாசம், அவ்வளோ ஒரு வாசம் வந்துச்சு. இது நெய்யெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் இழுத்துருச்சு. ஒரு 7 நிமிஷம் போதும், ரொம்பலாம் இதுக்கு டைம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நெய் அல்வாவுக்கு டைம் ரொம்பவே இல்லை, எடுக்கலை. அந்த நம்ம குக்கரில் வச்சு விசிலுக்கு வைக்கிறோம்ல அந்த டைம் தாங்க. இங்கே பாருங்கள், நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். கிண்ட கிண்ட பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே சூப்பராக திரண்டு வருது பாருங்கள். சட்டிலையும் ஒட்டலை. சட்டியில் இது வந்து 3/4 பகுதிக்கு வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷத்தில் பாருங்கள் அவ்வளோ ஒரு அல்வா வந்து சூப்பராக வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த நம்ம வந்து விட்டோம்ல நெய், அந்த அவ்வளோ நெய்யையும் உள்ளே இழுத்துட்டு திருப்பி அந்த நெய்யெல்லாம் வெளியே கக்க ஆரம்பிச்சிருச்சு. இது தாங்க பக்குவம். இப்போ பாருங்கள், நான் கிண்ட கிண்ட வந்து அப்படியே வந்து அந்த சட்டியிலேருந்து ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்களேன், நல்லா வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், சட்டியிலேருந்து விளக்கியெல்லாம் காமிக்கிற பாருங்க, ஒரு பக்கம் கூட அல்வா வந்து ஒட்டவே இல்லை. அந்த கடாயிலேருந்து அப்படியே திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது தாங்க வந்து அல்வாவுக்கு உண்டான பக்குவம். அந்த நம்ம கிண்டையில் பாருங்கள், அந்த கரண்டியோடு சேர்த்து அந்த அல்வாவும் சேர்ந்து வந்து உருண்டு வருது பாருங்கள். இதுதான் இப்போ பக்குவம். இந்த பக்குவம் வந்துருச்சுனாக்கா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடாயிலேருந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டுன்னு விட்டோம்னாக்கா நம்ம அல்வா வந்து சாப்பிட எடுத்து சாப்பிட முடியாது, அப்புறம் கடிச்சு தாங்க சாப்பிடணும், அந்த அளவுக்கு கெட்டியாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த தட்டில் மாற்றையில் பாருங்கள் எண்ணெய் மாதிரி எவ்வளோ அழகாக அப்படியே ஒரு சொட்டு கூட தட்டில் அந்த கடாயில் ஒட்டவே இல்லை பாருங்களேன். அவ்வளோ அழகாக வந்து அப்படியே வந்து ஃபுல் அல்வாவும் அப்படியே தட்டுக்கு மாறிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கா? இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள வீட்டில் இந்த சம்மருக்கு ஸ்கூல் லீவுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்கங்க. இதே போல் உங்களுடைய குழந்தைங்களுக்கு செஞ்சு இந்த சம்மரில் அந்த குழந்தைங்களையும் குசிப்படுத்துங்க, நீங்களும் சந்தோஷமாக இருங்க. எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.